போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்த அக்யூஸ்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் சஞ்சீவ் ஒவ்வொன்னா பார்த்து அந்த ரெக்கார்ட்ல இருந்த அந்த கொலைகாரனோட போட்டோவை கண்டுபிடிச்சிட்டாரு. போட்டோவை வச்சு கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும், சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம் அத்தை. என் பிள்ளையோட வாழ்க்கை என்னாக போதுங்கிற பயத்திலே இருந்தேம்மா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பயத்தை போக்கிட்ட. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இன்னைக்குதாம்மா நான் நிம்மதியா தூங்க போறேன். எல்லாம் ஒன்னாலதான். சரிங்க அத்தை, நான் போனை வச்சிடுறேன். டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும், அதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். அந்த கவலையெல்லாம் விடு, அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். என்ன நம்ப சஞ்சீவ். இந்த பேச்சு மட்டும் நல்லா பேசு. நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறதே உனக்காக தான். என்னோட முழு எஃபர்ட்டையும் இந்த காம்படிஷன்ல போட்டு ஜெயிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே, இதுதான், இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு வேணும். நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, பாப்போம். அப்பா, தண்ணி குடிங்க. இந்தம்மா, வாமா வா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயமா? போலீஸ் ஆபீசரை கொன்ன கொலைகாரன் போட்டோ கிடைச்சிருச்சு. கொலைகாரன் போட்டோ கிடைச்சிருச்சா? எப்படிமா? சஞ்சீவ் கொலைகாரனை பாத்திருக்காரு இல்ல, அவரு போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்த அக்யூஸ்ட் போட்டோஸ பார்த்து அதுல இருந்த கொலைகார முகத்தை அடையாளம் காட்டிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. இனி கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிற விஷயமா தானா உங்ககிட்ட பேச வந்தேன். சொல்லுமா. நீங்க கார்ல டெல்லி பூரா சுத்துறவரு, அந்த கொலைகாரனை பாத்திருக்க கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அவன் போட்டோவை நான் காட்டுறேன், அத பார்த்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்றீங்களா? போட்டோ கொடுமா. இந்தாங்க. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க இருந்தாமா சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அண்ணா நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா, இவனை எங்க பாத்தீங்க? எங்க பார்த்த? கொஞ்சம் யோசிங்கண்ணா. எங்க பார்த்த? யாரு அவன்? அபி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்றா. நில்றா. ஏய் நில்லு. நில்றா. மா
இவனை சந்திப்பூர் அம்மன் கோயில் வாசல் வச்சு பார்த்தமா. அம்மன் கோயில் வாசல்லையா? ஆமாமா, நானும் நீயும் சஞ்சீவ் சார் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு அம்மன் கோயிலுக்கு போனோம்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த கோயில் வாசல்ல வச்சுதான் இந்த போட்டோல இருக்கிறவன பார்த்தேன். அவன் உன்னை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்தாமா. அவனை விசாரிக்கலாம் தான் அவனை விரட்டிட்டு போனேன். அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். உங்ககிட்ட கூட கேட்டனே, இந்த ஊர்ல யாரையாவது உனக்கு தெரியுமான்னு. ஆமா, நான் கேட்டீங்க. அவன் உன்னை குறுகுறுன்னு பார்த்தான், அதனாலதான் உன்னை அப்படி கேட்டேன். எனக்கு என்னமோ நீ சஞ்சீவ் சார் ஒய்ஃப்ங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் உன்னை அப்படி பார்த்திருக்கான். நான் தாம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவன் தான் போலீஸ் ஆபீசரை கொன்ன கொலகாரம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு எப்படியாவது விரட்டி பிடிச்சிருக்கலாமா. எப்படியோ தப்பிச்சிட்டானாமா. அண்ணா, இவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? தங்கச்சி, நீ கொலகாரனை கண்டுபிடிச்ச விஷயம், அவன் போட்டோ நம்மகிட்ட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அதனால டெல்லியில தான் அவன் தைரியமா சுத்திட்டு இருப்பான். கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தாம்மா. தேவி, சாம்பார் போடுமா. தேவி, தேவி, சாம்பார் ஊத்துமா. தேவி, என்னங்க? அவ்வளவு கூப்பிடுற கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க. அபி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆபீசரை கொன்ன கேஸ்ல அவரு தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு அபி ரா பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ரொம்ப பாவங்க. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கிறான். அதுல உனக்கு என்ன வந்துச்சு? அட நீங்க வேற. சஞ்சீவ் எந்த தப்புமே பண்ணலையாம். அந்த கொலைகாரன் அந்த போலீஸ் ஆபீசரை குத்திட்டானாம். அப்ப சஞ்சீவ் அந்த போலீஸ் ஆபீசரை காப்பாத்த போயிருக்காரு. அந்த கொலைகாரன் சஞ்சீவ் சாரை பார்த்ததுமே தப்பிச்சு ஓடிட்டானா. அந்த நேரமா பார்த்துதாங்க சஞ்சீவ் அந்த பக்கமா வந்திருக்காரு. சஞ்சீவ் போலீஸ் ஆபீசரை காப்பாத்துறதுக்காக தான் அவரோட வயித்துல இருந்த கத்தியை எடுக்க பார்த்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ்காரர் ஒய்ஃப் வந்துட்டாங்க. அங்க சஞ்சீவ் கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு சஞ்சீவ் தான் கொலை பண்ண பார்த்தாருன்னு நினைச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. கோர்ட்டு சஞ்சீவுக்கு இப்ப தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அந்த பொண்ணுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குங்க. அந்த கொலைகாரனை சஞ்சீவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்குங்க. அவ முகத்தை பார்த்திருக்காரு. போலீஸ் கிட்ட இருக்கிற அக்யூஸ்டோட ரெக்கார்ட வச்சு அந்த கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாமா. நீங்க வேணும்னா பாருங்க, கூடிய சீக்கிரம் அபி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவா. அந்த கொலைகாரன் மாட்டினாதான் அபிக்கு நிம்மதியே. பாவம் அந்த பொண்ணு. ச்சே, ஒருத்தரை கத்தியால குத்துறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. அந்த கொலைகாரன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். என்னங்க
பாத்துங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்துங்க. பாத்து மெதுவா சாப்பிடுங்க. சரி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. அடுப்புல பால் வச்சிருக்கேன், பாத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்றேன். சரிங்க மேடம். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நான் உங்களுக்கு அனுப்புற போட்டோல இருக்கிற அந்த ஆளு உடனே நீங்க கண்டுபிடிச்சாகணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம் மேடம். ஆ, அத்தை. ஆ, சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே மேடம். வா அபி. அத்தை, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? ஆ, அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கிற விஷயமா தான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அத்தை, நம்ம அந்த கொலைகார போட்டோவை பிரஸ்ல ரிலீஸ் பண்ணா அந்த கொலைகாரனை பார்த்தவங்க நம்மள காண்டாக்ட் பண்ண சான்சஸ் இருக்குல்ல? இல்ல அபி, அந்த கொலைகாரனோட போட்டோவை பிரஸ்ல ரிலீஸ் பண்ணா நாம அவனை தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு வெயி, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த கொலைகாரனுக்கு நாம அவனை தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. அப்பதான் அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அத்தை, என்னாச்சு அத்தை? கொஞ்சம் தண்ணி எடுத்துவாமா. அபி, 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 என்னாச்சு? அபி, 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 இங்க பாரு. என்னாச்சு உனக்கு? அபி, அபி, என்னாச்சு? என்ன பாருமா. அபி, இங்க பாரு. அபி, அபி, அபி. ஐயோ ஷில்பா, சீக்கிரமா வா. அந்த வரேம்மா. அபி, அபி, என்னமாச்சு? இவளை உடனே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போகணும். தூக்கு, பாத்து, மெதுவா. இன்ஜெக்ஷனை கொடுங்க சிஸ்டர். இந்தாங்க மேம். எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. பாத்து பாத்துமா,
பொறுமையா? என்னம்மா இன்னும் கேரா இருக்கா? ஆமா டாக்டர், லேசா தலை வலிக்குது. இனிமே உனக்கு அடிக்கடி மயக்கம், தலைவலி, டயர்ட்னஸ் எல்லாமே வரும். நீதாம்மா கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு என்ன ஆச்சு? பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல. நீங்க கன்சீவா இருக்கீங்க. சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு? சஞ்சீவ், என்னாச்சு சஞ்சீவ்? உனக்கு ஒண்ணும் ஆகாது சஞ்சீவ், நீ ஒண்ணும் பயப்படாத. இது தெய்வீக மலை மோதும் பிருந்தாவனம். இங்கு கை வீசும் காற்றோடு பூக்கள் மனம். இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம். குளிர் சொல் கொண்டு மழை மேகம் வாழ்த்து சொல்லும். அழகே அழகே ஆரோடும் நீர் போல தீராமலே. டாக்டர், நீங்க சொல்றது உண்மையா? நான் கர்ப்பமா இருக்கேனா? ஆமாமா, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க. நயன நீர் வாழ்க. இது தெய்வீக மலை மோதும். ஆமா, லாயர் லக்ஷ்மி உங்களுக்கு என்ன வேணும்? என் அத்தை தான் டாக்டர். அவங்க ஓ, அதான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்து போய் டென்ஷனா வெளியே நிக்கிறாங்க. வாழ்கின்ற பன் நான் உங்க அத்தையை கூப்பிடுறேன். அவங்க கிட்ட நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த உன் வாயாலே சொல்லுமா. ஐயோ டாக்டர், உன் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேணாம் டாக்டர். நான் கன்சீவா இருக்கிற விஷயம் இப்போதைக்கு அத்தைக்கு தெரிய வேண்டாம். நீங்களும் அத்தை கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ். ஏமா இப்படி சொல்ற? நான் கன்சீவ் ஆகணுங்கிறது என் பல நாள் ஆசை, கனவு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. எல்லா பொண்ணும் தான் கன்சீவ் ஆன விஷயத்த முதல்ல தான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பா. நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். இந்த சந்தோஷமான விஷயத்த நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அத்தை கிட்ட நானே இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்கம்மா? அவர் உன்னை பார்க்க வரவே இல்ல. அவர் பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு டாக்டர். சாரிமா, நான் உன் அத்தை கிட்ட எதுவும் சொல்லல. நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த முதல்ல உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுமா. அப்புறம் உன் அத்தை கிட்ட நீயே சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உடனே என் சஞ்சீவை பார்க்க போறேன். அவசரப்படாதம்மா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெகுலரா செக்அப்க்கு வரணும், சரியா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அத்தை, அபி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? நீ மயங்கி விழுந்த உடனே என்னமோ ஏதோ நான் பயந்துட்டேன். அத்தை, எனக்கு ஒன்னும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் திடீர்னு மயங்கிட்ட? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது ஒன்னும் இல்ல அத்தை, காலையில சரியா சாப்பிடல, அதான் லோ பிரஷர்ல மயங்கி விழுந்துட்டேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. என்னம்மா, நல்லா சாப்பிட மாட்டியா? கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற யோசனையிலேயே இல்லாம நல்லா சாப்பிடு. உன் உடம்ப பாத்துக்கோ. சரிங்க அத்தை. ஆ. அத்தை, நான் போய் சஞ்சீவை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பவா? ஏம்மா? அத நான் வந்து சொல்றேன் அத்தை. சரி, நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல இல்ல வேணாம் அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேன். ஆ. சார் சார் சார், क्या நான் ஜெயிலரை பார்க்கணும். என்ன சொல்றீங்க? நான் சஞ்சீவை பார்க்க பெர்மிஷன் வாங்கணும் சார். இன்னைக்கு நீங்க யாரையும் கண்டிப்பா பார்க்க முடியாது. நீங்க போலாம். ஏன் சார்? இன்னைக்கு டிஜிபி செக் பண்றதுக்கு இங்க வராங்க. இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது. இல்ல சார், நான் உடனே சஞ்சீவை பார்த்து ஆகணும் சார்.
டிஜிபி இன்ஸ்பெக்ஷன் வரதுக்குள்ள நான் சஞ்சீவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். நகி பார்க்க முடியாது சொல்றல, போமா. அப்படி சொல்லாதீங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சஞ்சீவை பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறேன் சார். நகி கோ. சார் 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 என்ன ஜெயிலரையாவது பார்க்க விடுங்க சார். நான் அவரை பார்த்து சஞ்சீவை பார்த்து பேச பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஜெயிலர் நகி வெளியே போயிருக்காரு, போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்படி சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சஞ்சீவை உடனே பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார், சஞ்சீவ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் சார். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார் 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 அதான் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்றல, போமா. சார் சார் போமா சார். சரி, இன்னைக்கு சஞ்சீவை பார்க்காம வீட்டுக்கு போக கூடாது. சஞ்சீவ் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்.